கணவன் மனைவி வசியமை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறவங்கள ரொம்ப ஈஸியாக உங்கள் மேலே மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகன வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வசிய முறைகள் கொடுத்துருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா மோகன வசிய முறை, அதாவது உங்கள் மேலே மோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அடிப்பணிஞ்சு இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை தான் இந்த மோகன வசிய முறை. பொதுவாக இந்த முறையை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை காதலன் காதலி உங்கள் சொல் பேச்சை கேட்காம அடங்காமல் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த வசிய முறையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு செப்பு தகடு எடுத்துக்கோங்க. அதில் 3க்கு 3 வர்ற மாதிரி இந்த மாதிரி கட்டங்கள் போட்டுக்கோங்க. அதில் 6, 1, 8, 7, 5, 3, 2, 9, 4 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வசியம் செய்ய வேண்டிய நபருடைய பெயர், அதை எழுதிக்கோங்க. இந்த வசிய முறையை நீங்கள் என்னைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30, 6க்குள்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்ய வேண்டாம். இந்த செப்பு தகடை நீங்கள் வரைஞ்ச பிறகு அவங்களோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா இந்த செப்பு தகடுக்கு பின்னாடி அவங்களோட ஃபோட்டோ வச்சு லேமினேஷன் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் அவங்கள போய் பார்த்தாலே போதும், அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வசியமாவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வசிய முறை, அதனால் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க, கெட்டதுக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் பிரிஞ்சு போன கணவன் மனைவியை நீங்கள் வர வைக்கலாம். அதாவது இந்த எந்திரத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்கள போய் பார்த்தீங்கனாலே அவங்க வசியமாகி உங்ககிட்ட வந்துடுவாங்க. அதே போல் பிரிஞ்சு போன காதலன் காதலியை நீங்கள் வர வைக்கலாம். இல்லை உங்களுக்குள்ள சண்டையாக இருக்குது அப்படின்னா அந்த சண்டையை சரி பண்ணுறதுக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.